பிலிப்பைன்ஸில் ஹயான் சூறாவளியினால் டெக்லோபான் பகுதியில் 10,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பிலிப்பைன்ஸை தாக்கிய இந்த சூறாவளி வியட்நாமையும் ஊடறுத்து சென்றுள்ளது. இதன் காரணமாக 8,83,000 பேர் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்துள்ளதாக வியட்நாமின் அரசு இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வருடத்தில் மிக வேகமாக வீசிய சூறாவளியாக பதிவாகியுள்ள ஹயான் சூறாவளியால் பல மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 3,30,900க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 36 மாகாணங்களிலிருந்தும் 4.3 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த நாட்டின் மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தினாலும் இடிந்து வீழ்ந்த கட்டிடங்களுக்குள் சிக்கொண்டும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுழல் காற்றினால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் போக்குவரத்து கட்டமைப்புகள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய நிவாரணப் பணிகளுக்காக ஹெலிகாப்டர்களையும் மீட்பு உபகரணங்களையும் அமெரிக்கா வழங்கியுள்ளது. திபுல்ல பத்தன போலீஸ் பிரிவின் குயின்ஸ்பரி தோட்டத்தில் ஆண் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. லிந்துல போலீஸ் பிரிவு மெராயா தோட்டத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய ராஜகோபால் ரஜினிகாந்த் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குயின்ஸ்பரி தோட்டத்தின் மேற்பிரிவில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக இவர் திடீரென உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறியும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் நாவலப்பிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக கட்சி தலைவர் சரத் பொன்சேகாவின் தலைமையில் கட்சி உறுப்பினர்கள் நேற்று வலஸ்முல்ல பகுதியில் மக்கள் சந்திப்பொன்றில் ஈடுபட்டனர். ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகள் மக்கள் குறித்து கவனம் கொள்ளாது தம்மை பற்றி மாத்திரம் சிந்திக்கின்றார்கள். மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கினார்கள், மக்களை ஏமாற்றினார்கள். அதனால் நலன்புரி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே மக்கள் இன்று எதிர்காலம் குறித்து நம்பிக்கையின்றி இருக்கின்றனர். இன்றைய நாளை பற்றி மாத்திரமே சிந்திக்கின்றனர், நாளைய நாள் குறித்து சிந்திப்பதில்லை. எனவே மக்கள் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையின்றி இருக்கின்றனர். அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் சுகபோகத்தை அனுபவிக்கின்றனர். 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அதிவேக வீதி காலி வரை நிர்மாணிக்கப்பட்டது. பின்னர் அதற்கு செலவிட்ட தொகையில் அரைவாசி தொகை இரண்டாம் கட்டமான 26 கிலோமீட்டருக்கு செலவிடப்பட்டுள்ளது. காலியிலிருந்து மாத்தரை வரை அதிவேக வீதியை நிர்மாணிப்பதற்கு காலி வரை செலவிடப்பட்டதை போன்று 5 மடங்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுதான் அதிவேக வீதி விளையாட்டு. நந்தி கடால் வலதி 2009 நிறைவடைந்த இறுதிக்கட்ட யுத்தத்தை தொடர்ந்து இவர்தான் நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். இவர்தான் நாட்டுக்கு முதலில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர். இரண்டாவது சுதந்திர போராட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது போராட்டத்தின் வீரர்கள் நீங்கள் தான். அச்சமின்றி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துள்ளீர்கள். இந்த நாட்டின் யுத்த வரைபடத்தை மாற்றியவர் எமது தலைவர் ஜெனரல் சரத் பொன்சேகா. எமது நாட்டின் அரசியல் வரைபடத்தை புதிதாக வரைவதும் ஜெனரல் சரத் பொன்சேகா என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අපි සූදානම් තමුන්නාන්සලා වෙනුවෙන් මේ රටේ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කරන්න. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. சுதந்திரத்தை இழந்தவன் இன்பமாக வாழ நினைப்பது என்பது கண்களை விற்ற பணத்தில் சித்திரம் வாங்க நினைப்பது போலாகும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் இன்று மல்வத்து மகாநாயக்கர் திபொட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார்.
இதன்போது சின்னசேன வேலரத்னவினால் எழுதப்பட்ட முன்னாள் சபாநாயகர் பாக்கிர் மாக்கா தொடர்பான நூலினை திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேரருக்கு கையளிக்கப்பட்டது. நான் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளன், ஆனால் என்னை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தவிசாளர் பதவியிலிருந்து வெளியே தள்ளிவிட்டுள்ளனர். அதேபோன்று செயற்குழுவில் இருந்தும் வெளியில் போட்டுள்ளார்கள். நாட்டில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தேசிய ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய தகுதியான ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்றே நான் நினைக்கிறேன். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளில் உள்ள இணைப்பை பிரிக்க எவராலும் முடியாது. கரு ஜாசுரியவை மதிக்கின்றேன், ஆனால் இந்த அரசியல் தீர்மானம் தொடர்பில் நான் தெளிவடையவில்லை. කරු ජයසූරිය මහත්මයාට පුද්ගලයෙක් හැට මම කරු කරනවා. නමුත් මේ දේශපාලන තීන්දුව ගැන මගේ එච්චර පැහැදීමක් නැහැ. இதன் பின்னர் எத்திப்போல மகாநாயக்க தேரருக்கு இந்த நூல் கையளிக்கப்பட்டது. சசனட்டருண வேலை திட்டத்தின் மேலும் ஒரு கட்டம் வத்ருகம விகாரையில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெற்றது. ஜனாதிபதி பதவி, பிரதமர் பதவி, அமைச்சர், பிரதி அமைச்சர் பதவிகள் இல்லை. வேறு எந்த பதவிகளும் இல்லை. ஆளும் கட்சியிலும் இல்லை, எதிர்கட்சியிலும் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு எதிர்கட்சியிலும் இருந்து கொண்டு நாடளாவிய ரீதியில் இவ்வாறான வேலை திட்டங்களை சஜித் பிரேமதாச மாத்திரமே முன்னெடுக்கின்றார். தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற அரசியலை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கின்றது. அரசியலில் உயர் தரத்தில் இருக்கின்றவர்களுக்கு விகாரைகள் குறித்து அக்கறை இருப்பதை ஊடகங்களின் ஊடாக அவதானிக்க முடியும். தமக்குள்ள அதிகாரம் மற்றும் வரப்பிரசாதங்களின் ஊடாக விகாரைகளுக்கு உதவி செய்வதற்கு மூத்த அரசியல்வாதிகளுக்கு மனமில்லை. நாட்டின் 2 பிரதேசங்களில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர். வெளிமடையிலிருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வண்டி நேற்றிரவு வெளிமட புகழ்பொல பிரதேசத்தில் கட்டுப்பாட்டை இழந்து உமாஓயாவில் விழுந்துள்ளது. டிப்பர் வண்டி சாரதியால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதில் பயணித்த தந்தை மற்றும் மகன் ஆகியோர் வெளிமட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து விபத்தில் பாரிய காயங்களுக்குள்ளான சாரதியின் மகன் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். பகலக்கொட்டவர பிரதேசத்தில் வசிக்கும் 20 வயதான RM புபுது மதுசங்க என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஹம்பாந்தோட்டை உடமலல பிரதேசத்தில் இன்று காலை 7 மணியளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மற்றொரு வாகனத்தில் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். ஹம்பாந்தோட்டையிலிருந்து திசமகாராம நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனம் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். விபத்தில் காயங்களுக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்ற நபர் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திசமகாராம மோல கேப்புபதன பிரதேசத்தில் வசித்த 55 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான WP பிரேமதாஸ் என்பவரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்கவுக்கு சொந்தமான வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து குறித்த வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். புத்தளத்திலிருந்து கல்கிஸ்ஸ நோக்கி பயணித்த அலுவலக ரயில் இன்று காலை 2 பகுதிகளாக பிரிந்து சென்றது. இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ரயில் போக்குவரத்து பிரிவு மற்றும் போக்குவரத்து பிரிவு பொறியியலாளர்கள் 2 நியமிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பங்கதினி என்று அழைக்கப்படும் 10 பெட்டிகளை கொண்ட புத்தளம் கல்கிஸ் அலுவலக ரயிலின் எஞ்சின் உட்பட 2 பெட்டிகள் இன்று காலை 6:41 மணியளவில் விலகியுள்ளது. லுணுவில மற்றும் நாத்தாண்டிய ரயில் நிலையங்களுக்கு இடையில் இவ்வாறு ரயில் பெட்டிகள் விலகியுள்ளன. ரயில் பெட்டிகள் விலகியமையால் பங்கதினி ரயில் 30 நிமிடங்கள் தாமதமாகிய நிலையிலேயே கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தினால் எவ்விதமான உயிர் சேதங்களோ சொத்து சேதங்களோ ஏற்படவில்லை. இரண்டாவது தெற்காசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் மஞ்சு தேனுவர. දෙවෙනි දකුණු ආසියානු කනිෂ්ඨ මල්ල ක්‍රීඩා තරඟාවලිය අද ඉන්දියාවේ රාංචි නුවර. இரண்டாவது தெற்காசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் இன்று இந்தியாவின் ராஞ்சி நகரில் ஆரம்பமாகியது. 8 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 40 விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர்.
හය කඩළු මතින් පැන්දීමේ ශූරයා වන සුපුන් විරාජ් චන්දිනිය අද සමාරම්භ කුරුල්ලේ ශ්‍රී ලංකා ධජය රැගෙන ගියේ ඔහු අතින්. එසේනම් තරඟාවලින් නවතම තොරතුරු සමගින් හමින බලාපොරොත්තුවෙන් සමුගන්නවා වර්ණ සම්පත් සමගින් මංජු තේනුවර ඉන්දියාවේ රාංචි නුවර බිර්සා මුණ්ඩා ක්‍රීඩාංගණයේ සිට. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஹம்பாந்தோட்டை சூரிய வெவ மைதானத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 26 ஓவர்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து 137 ஓட்டங்களை பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணித் தலைவர் கைல் மில்ஸ் களத்தடுப்பை தெரிவு செய்தார். அதன்படி இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக திமுத் கருணாரத்ன மற்றும் TM டில்ஷான் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கினர். ஓட்டங்கள் எதுவும் பெறப்படாத நிலையில் நியூசிலாந்து அணித் தலைவர் கைல் மில்ஸ் வீசிய பந்தை எதிர்த்தாட முற்பட்ட போது LBW முறையில் முதலாவது விக்கெட்டாக திமுத் கருணாரத்ன ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.